இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டேன். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்ததுமா, நான் அக்கா கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நானு. ஆனா அது உண்மையாலுமே இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கலாமா? சரி, மாமா தான் இறந்துட்டாரே, இவர் எப்படி நம்ம மாமாவா இருக்க முடியும்னு நினைச்சனே தவிர இத பத்தி நான் யோசிக்கலாமா? அம்மா, போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நடக்க போகுது? ஐயோ, இன்னைக்கு வேணா நம்ம உண்மையை மறைக்கலாம், யாருக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள், இல்ல கல்யாணத்தை அப்பயாவது எப்படி இந்த உண்மை வெளியே வருமே. அப்ப இது என்னென்ன நடக்கும் தெரியல. மாமா உயிரோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, சந்தோஷப்படணும். ஆனா நம்மளுக்கு எல்லாம் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இது எப்படி எல்லாரும் ஏத்துக்க போறாங்கன்னு தெரியலையே. போச்சு, எல்லாமே போச்சு. இதுக்கப்புறம் எடுத்து கூட பார்க்காதமா பூவாரி இந்த கல்யாணம் நடக்கணும். நடக்கவே நடக்காது. இதுக்கு மாறா பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது பூவாரி, பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. அம்மா, என்னம்மா நீ? என்ன இப்படி ஆயிப்போச்சு? ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஏற்கனவே மாமா மேல ஆசைப்பட்டேன், இல்லைனாச்சு. அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த சோகத்துல இருந்து மீண்டு வரவே எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. மறுபடியும் சூர்யா மேல ஆசைப்பட்டேன், நிச்சயதார்த்தம் நடந்தது. இப்படி எனக்கு மட்டும் அடுத்தடுத்து சோதனையா வருது. ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் வாழ்றதா இல்ல சாவறதா? எனக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படியா? நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கவே நடக்காது போல. இதுக்கப்புறம் நான் அதை வேற ஆசைவே பட போறது கிடையாதுமா. நான் உன் கூடயே இப்படியே இருந்துட்டு போயிடுறேம்மா. அம்மாடி பூமாரி, அழுவாதம்மா, அழுவாத. ஐயோ, கலகலப்பா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அது சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நிலைக்கலையே. அதுக்குள்ள இப்படியா? அழாதமா பூமாரி, அழாத. எது இருந்தாலும் பாத்துக்கலாம். மனசை மட்டும் தளர விடாதம்மா, மனசை மட்டும் தளர விடாத. அழுத என்னால தாங்க முடியாதுமா பூமாரி, அழாதம்மா, விடு. அம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன். முதல்ல அண்ணன் கிட்ட போயிட்டு நான் பேசுறேன், நேரடியா பார்த்து பேசுறேன். ஏன் அண்ணன் இன்னொரு கல்யாணம் பண்ணிச்சுன்னு கேக்குறேன். நானு கேக்குறேம்மா. அம்மா, இதுக்கப்புறம் கேட்டுதான் என்ன ஆக போகுது? நீ எதுக்குமா கேக்குற மாமா கிட்ட? நீ கேட்காத. நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டு மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்கிறாரு. நம்மளெல்லாம் நான் துளி கூட நினைச்சு பாக்கலையே. அவர்கிட்ட போய் பேசாதம்மா, விடுமா. இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். இறந்து போச்சு நாமெல்லாம் நினைச்சு இங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் போது நமக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு, பண்ணது இல்லாம இந்த நிச்சயதார்த்தத்தை நடக்கட்டும் சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வராம இருக்குதுமா. மாமா, நீ பேசாதம்மா, நீ எதுவுமே பேசாத. அம்மாடி திவ்யா, ஆதங்கப்படாதம்மா, கோவத்துல எதுவும் பேசாத. அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சிருந்தது இந்த நிச்சயதார்த்தம் நடக்க விடாம தானே பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும்போது நடக்கிட்ட சம்மதம் தெரிவிச்சிருக்குது அண்ணன். அப்படி இருக்கும்போது அப்ப என்னமோ நடந்திருக்குமா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? நீ அவசரப்படாத. நான் நேர்ல போயிட்டு அண்ணன் கிட்ட பேசுறேன் நானு, சரியா? நான் பேசுறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? பூவாரி, உன்கிட்ட தான் சொல்றேன். நீ மாட்டுன்னு ஏதாவது நினைச்சு யாருக்கிட்ட எதுவும் பேசிடாத. நான் அம்மா, நான் பேசிட்டு வரேன். இல்லம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற எனக்கு என்னோட சோகத்துக்கு நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல, வரல. இதை தனியா விடுங்கம்மா. சரசா, சரசா, ஐயோ சரசா, என்ன பூவாரிய இந்தா? ஏந்தவா திவ்யா, ஏன் ஏன் இப்ப எல்லாரும் அழுதுட்டு சோகமா இருக்கீங்க? என்ன நடந்தது? உங்களதான். என்னமா திவ்யா, என்னாச்சு? ஐயோ, மதனி வந்து நிக்குது. நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, மதனிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, மனசு உடைஞ்சு போயிடுவாளே. சரசு, சரசு,
ஐயோ ஏமா என்னாச்சு? அத்தை வாங்க அத்தை. ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகி போகிறாளே பூமாரி அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அதான் அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அத்தை, வேற ஒன்றும் இல்லை. பூமாரி இந்த வீட்டை விட்டு போகிறவன் இங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கிற அத்தை. ஆட இங்க பாரு, ஏன் சரசு இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கா இப்படி எல்லாம் சேர்ந்து அழுதுன்னு இருக்கீங்க? நானும் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் நானு. இந்தா சரசு, இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிற காரியம் ஒண்ணுதான். என்ன பொண்ணை பெத்தா கட்டி கொடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அழுதுன்னு இருக்கிற பாரு. வா வா, அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கிடக்குறாங்க, வாங்கல. மதனி நீ போ மதனி, நான் வரேன். நீ போயிட்டு என்ன எதுன்னு எல்லாரையும் கவனிச்சுட்டு நான் வரேன். என்ன சரசு நீ சின்ன புள்ள மாதிரி இருக்கிற? திவ்யாவை கூட தான் கட்டி கொடுத்த, அதுக்காக இப்ப என்ன பார்க்காமலே இருக்கிற? திவ்யாவை இந்த பக்கத்திலே இருக்கிறா, வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிற, பேசுற பழகுற. இது ஒரு கதனு மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கிற. சிவா ஏத்தே ஏத்தே, நீங்க போங்க அத்தை, நான் அம்மாவோ அதை பின்னாடியே வரேன், நீங்க போங்க அத்தை. அது சரி அது சரி சரி, குடும்பமா சுவாக கீதம் பாடிட்டு வாங்க. காமாட்சியா, எங்க இந்த கோமதி ஆளக்கான எங்க போனாவா? கூடையே இருக்கிற மாதிரி இருக்கிற ஆளக்கான போயிடுறா. எங்க இருக்கிறாவா? அம்மா அண்ணியா, அண்ணி இப்பதான் சாப்பிட உட்காந்துக்கிறாங்க. நாம சாப்பிட்டு வந்த மத்தியா, அப்பதான் அண்ணியே சாப்பிட போனாங்க. அம்மா அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா சரி, நீ ஏன் நின்றுட்டே இருக்கிற சொல்லு? உனக்கு நிக்கணும்னு ஆசையா இருக்குதா? அவதான் சேர் இருக்குது, அப்படி உட்காந்த என்ன நின்றுட்டே இருக்கிற? உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, அப்படியே சும்மா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் உட்காந்துக்கினு கிளம்பு தானே போறோம். அது சரி அது சரி, நிக்க முடியற வரைக்கும் நிப்ப, அப்புறம் என்ன மாதிரி வயசானதுக்கு அப்புறம் எங்க இடம் கிடைக்குமோ போனோன்னு உட்காந்துருவேன். சரி நில்லு நில்லு. ஏண்டா நாம எப்படா நம்ம வீட்டுக்கு போறது? இன்னைக்கே இங்க இருந்து போய் அங்க போலான்னு எடுத்துன்னு கிளம்பிடலாமா? இல்ல காமாட்சி வீட்லயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு போலாமா? இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவோமா, வேலைலாம் நிறைய இருக்குதுமா. நீ கூட வா. நீ 5 நாள் டூர் போனா அந்த துணிலாம் துவைக்காம அப்படி அப்படியே கிடக்குது, எல்லா வேலையும் அங்கங்க அப்படி அப்படியே பெண்டிங்கே கிடக்குதுமா. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கணும், அப்படியே வீட்டுக்கு போயிடுவோண்ணே. அண்ணே என்ன நீ கிளம்ப தெரியாது பண்ணி, இன்னைக்கு தங்கி இருந்துட்டு நாளைக்கு போங்க எல்லாரும், சரியா? இல்லம்மா தங்கச்சி, போனோம். நம்ம ஊர்ல இருந்துட்டு வந்திருந்தா பரவாயில்ல. நான் தான் ஊர்லயே 5 நாள் இல்ல, டூர் போயிட்டோம், வேலைலாம் கிடக்குது தங்கச்சிமா. இன்னைக்கு சாயந்தரமே கிளம்புறோம். ஏங்க அம்மாச்சி, மாப்பிள்ளை அதுக்கப்புறம் போன் பண்ணாரா என்ன ஏதுன்னு? ஒரு தகவலும் இல்ல. இன்னைக்கு போய் நிச்சயதார்த்தத்தை வச்சாலும் வச்சோம், இப்படி அபசகுணமாவா? என்னமா இவ்வளவு பிரச்சனையில நடந்துருச்சு நல்லபடியா, அது வரைக்கும் சந்தோஷம். அவரு எதுவும் போன் பண்ணலாமா? இதுக்கப்புறம் நம்ம போன் பண்ணா மட்டும் என்ன ஆக போகுது? நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் இவங்க எல்லாரும் என் வீட்டுக்காரையும் என் மாமனாரையும் பார்க்கணும். என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, என்ன பண்றீங்க எல்லாரும்? வாக்கலாம், வா வா வா, சும்மா பேசிட்டு இருக்கிறோம். இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், அப்படியே உட்காந்து என் குடும்ப கதையை பேசின்னு இருக்கிறோம். என்ன கலா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன கலா, நான் சாப்பிட்டேன்னு என்னமோ இருக்கிற, ஏதாவது பேசணுமா சொல்லு. ஒண்ணு இல்ல, இந்த நகை கேட்டிருந்தீங்களே அதை பத்தி ஒரு ஆச்சரியம். என்னடா இது இந்த காலத்துல உங்க இஷ்டம், நீங்க போறத போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஏன் கலா, இதுல என்ன இருக்குது? பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ எது செய்யணுமோ அவங்களோட விருப்பம் தான், நாம எதுவுமே கேட்க கூடாது கலா, சரியா? இப்போ உனக்கு அது மாதிரி தானே சொன்னாங்க, உனக்கு அது மாதிரி தானே சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டுல தானே போட்டதை போட்டாங்க. நீ வேற அது மாதிரி இல்லையே. எங்க அத்தை இத்தனை பவுனு தான் வேணும், இவ்வளோ செய்யணும் அவ்வளோ செய்யணும் ஆர்டர் போட்டாங்க தெரியுமா? எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம், செய்ய முடியாம செஞ்சு போட்டாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சாங்களே தெரியுமா? அதான் எங்க அத்தை இந்த மாதிரி இருக்க, நீங்க இந்த மாதிரி நல்ல மனசு உங்களுக்கு இருக்குதேன்னு ஒரு ஆச்சரியம். வாய வச்சுக்கணும் சும்மா இருக்கிறாளா பாரு. நானும் என்னென்னமோ கழுவி ஊத்துறேன், அப்ப கூட உரைக்க மாட்டுது. சோத்துல உப்பு போட்டு தின்றாலும் என்னன்னே தெரியல, சமையல் செய்யறாளே உப்பு போடாமலே செஞ்சு வைக்கிறா போல. சே ஐயோ
என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கிறா பாரு. என்ன பத்தி இவ எதுக்கு பேசுறா? இவளை பத்தி ஏதாவது பேசிட்டு போக வேண்டியதானே. என்ன எதுக்கு இழுக்கிறா? அவங்க முன்னாடி எனக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கிறா. என்ன நினைப்பாங்க அவங்க? ஐயோ கலா, அப்படியா? உங்க அத்தை இவ்வளோ போடணும்னு சொன்னாங்களா? ஏன் நீங்க இவ்வளோதான் போட முடியும் சொல்ல வேண்டியதானே? உங்க வீட்டுல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் அவங்க சொன்னதே செய்யறீங்க? இல்லையே, எங்க வீட்டுல செய்யறது இவ்வளவுதான் செய்ய முடியும் சொன்னாங்க கம்மியா. அப்ப கூட எங்க அத்தை ஒத்துக்கவே இல்லை தெரியுமா. இவ்வளவு போட்டா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படியே ஸ்ட்ரிக்டா பேசிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி நல்ல மனசு இருந்திருந்தா பரவாயில்லையே. எங்க அத்தைக்கு அந்த மாதிரி நல்ல மனசு இல்லையே. எனக்கு வர ஆத்துறதுக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் ஏறுது பிபிலாம். என்ன பத்தி சொல்றாளே, ஐயோ அவங்க மனசுல நான் நல்லபடியா இருக்கிறேனே, இவ இந்த மாதிரி சொல்லி என்னோட பேரையே கெட்ட பேரை ஆக்குறா. இன்னும் விட்டா இன்னும் என்னென்ன பேசுவாளே தெரியலையே. நல்ல மனசாமே நல்ல மனசு, இத பத்தி இவ பேசுறாளே. சரி விடுக்கா. சரி எத்தனை பவுன் போட்டா என்ன? எல்லாத்தையும் நீ தானே வச்சுக்க போற, இதுல என்ன இருக்குது? இல்லையே, அப்படி இருந்தா கூட பரவாயில்லங்க. நான் போட்டு வந்த நகை எல்லாம் இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க, வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திருவாய்வ. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அடியே கலா. ஐயோ அத்தை, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன கலா நீ இங்க நின்று உன் கூட பேசி உட்காந்து இருக்கிற? அங்க வேலைலாம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, போட்டது போட்டபடி கிடக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்றது இல்ல, இங்க நின்று பேசின்னு இருக்கிய கலா. வா நீ, அங்கெல்லாம் கொஞ்சம் வேலை கிடக்குது, வா. சரிங்க அத்தை, நீங்க போங்கத வர. சரி நான் போறேங்களா, நீ வா. பூமாரி நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா போலப்பா. ஃபோன் பண்ணி ஏன் அங்கிள் நீங்க வரல, நீங்க ஏன் வரல, என்னாச்சு ஏதாச்சு, நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், இல்ல வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு என்னை எதிர்பார்த்து நின்றுருக்கிறாப்பா. ஆமாண்டா ரங்கநாதா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, அதனால எல்லாரும் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. நம்ம நிலமும் போக முடியல, அதுக்கு என்னடா பண்ண முடியும்? ஏண்டா ரங்கநாதா, காமாட்சி ஏதாவது போன் பண்ணாலாடா? இல்லப்பா, போன் எதுவும் பண்ணல. என் மேல கோவமா இருக்காளா என்னன்னு தெரியல. நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்னாடி போன் பண்ணி என்கிட்ட கேட்டால, அதுக்கப்புறம் எந்த போனும் பண்ணவே இல்லை. அதோட பூமாரி பண்ணா, அதோட யாருமே போன் பண்ணலப்பா. எல்லாம் நம்ம மேல கோவமா இருக்காங்க போல. ஏண்டா ரங்கநாதா, இப்ப எல்லாரும் கிளம்பி இருப்பாங்கல்ல, வந்துட்டு இருப்பாங்க தானே? கிளம்பி இருப்பாங்கப்பா, எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு. நானும் ஒரு போனும் பண்ணல. சரி நான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு இருக்குமே, எதுக்கு நமக்கு அங்க வேலைன்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு. ஏண்டா ரங்கநாதா, ஒரு போன் அடிச்சு அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. அப்புறம் சூர்யா எல்லாரும் அங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போறாங்கடா, ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடுடா. அப்படியா சொல்றப்பா? சரி போன் பண்றேன். மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஒரு போன் அடிச்சு சொல்லவே இல்லை. நீங்க வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கீங்கன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம் நாங்கெல்லாம். காமாட்சியா, மாப்பிள்ளையா சம்மந்தியா உள்ளாரதான் இருக்கிறாங்க, வாங்க. என்ன சம்மந்தியா, உடம்புலாம் பரவாயில்லையா? என்ன நீங்க நல்ல நாள்ல போய் இப்படி ஆகி போச்சு எல்லாம், உடம்ப கவனிக்க மாட்டீங்களா நீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும் சம்பந்த? நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நாளுன்னா பார்த்தா வருது இந்த மாதிரி பிரச்சனைலாம். என் உடம்பு சரியில்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும் சம்பந்தி? காமாட்சி, என்ன காமாட்சி, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுதா? அம்மாடி காமாட்சி, என்ன மாப்பிள்ளை கேக்குறாரு, எதுவுமே பேசாம போற? இந்த காமாட்சி, காமாட்சி இல்ல காமாட்சி, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன ஆச்சு காமாட்சிக்கு? நான் கேட்க பதில் சொல்ல போறேன், நானும் கூப்பிடுறேன். இரு மாப்பிள்ள, என்ன ஏதுன்னு கேக்குற காமாட்சி கிட்ட, ஏன் பேசாம போறா? இரு நான் கேட்டு வரேன், இருங்க மாப்பிள்ள. அத்தை வேலை அத்தை, எதுவும் கேட்காதீங்க விடுங்க. காமாட்சி என் மேல கோபமா இருக்கிறா. நான் அங்க நிச்சயதார்த்துக்கு வரலன்னு அவன் மனசு கஷ்டமா இருக்குது போல. விடுங்க அத்தை, அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடா. விடுங்க, நீங்க எதுவும் கேட்காதீங்க, அவளை ஃப்ரீயா விடுங்க அத்தை. என்ன பெரியவரே, உடம்புலாம் பரவாயில்லையா? அங்க ஆஸ்பத்திரிக்குலாம் நானே வரலான்னு இருந்தேன், அதுக்குள்ள பார்த்தா நீங்க இங்க வந்திருக்கீங்க போல.
சொல்லவே இல்லை வீட்டுக்கு வந்துட்டேன்னு. சரி சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பரவாயில்லப்பா உடம்பு. டாக்டர் என்ன சொன்னாங்க, வயசாயிடுச்சு உங்களுக்கு, கொஞ்சம் உடம்ப பாத்துக்கோங்க, உடம்புல சத்து குறைவா இருக்குது, சத்தான பொருள்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாருப்பா. மச்சான் வாங்க மச்சான். என்ன மச்சான் இது? யாருக்கு இந்த ஜூஸ்லாம்? பெரியவருக்கா? உடம்புல சத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னாராமே. சரி சரி, இந்த மாதிரி சத்தான பொருளாக கொடுங்க. அப்புறம் என்ன பண்றது, வயசாகுதுல அவருக்கும். சரி, உடம்பு பார்த்துக்குங்க மச்சான். எல்லாரும் நல்லபடியா இருங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆட, என்னது ஊருக்கு கிளம்புறீங்களா? என்ன மச்சான் நீங்க விசேஷம் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, அது கூட ஊருக்கு கிளம்புறேன்னு. இருங்க, தங்கிட்டு நாளைக்கு போங்க. அட மச்சான், நீங்க வேற அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் 5 நாள் டூருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் எந்த வேலையும் செய்யல. போய் வேலைலாம் போய் செய்யணும், வேலைலாம் இருக்குது மச்சான். நான் கிளம்புறோம். நாங்க என்னத்த மச்சான் அப்படி சொல்றாப்புல? ஊருக்கே கிளம்புறீங்க? நீங்களும் கிளம்புறீங்களா? ஆமா மாப்பிள்ள, ஊருக்கு தான் போறேன். வரேன், இன்னொரு நாள் வரேன். நான் என்ன அப்பப்ப வந்து போறேன் நானும். சரி, நான் காமாச்சிக்கிட்டு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். அப்ப ஊருக்கு போறீங்க? சரி சரி, போயிட்டு வாங்க அத்தை. ஏன் மச்சான், தங்கச்சி வந்தாலும் எங்க? காமாட்சியா மச்சான்? உள்ளதான் போயிருக்கா. போய் உள்ள போய் பாருங்க மச்சான். அப்பா இங்கே இருங்க, நான் போயிட்டு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே கிளாஸ்ல ஊத்தி குடுக்கிறேன், குடிங்க. அதை வரேன், இருப்பா. சரி ரங்கநாதா.